வெனஸ்டே ஈவினிங் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ரவையில் தான் வடை ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் மிளகு, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வந்ததும் எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் வற்றி ரவை நல்லா வெந்திருக்கும். இதை ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் இதை வடையாக தட்ட முடியும். கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரவை இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு வடை ஷேப்க்கு தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுறணும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது பாத்திரத்தில் ஒட்டுறமே இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வடை கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துட வேண்டியதான். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆயிலாக இருக்கும். நைட்டு பாப்பா டியூஷன் முடிச்சுட்டு வந்ததும் என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு சேர்ந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்க் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் அங்கே விளையாட விட்டுட்டு 9:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம்.